ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. சாந்தனு மகாராஜா என்கின்ற ஒரு மகாராஜா இருந்தார். அவர் பூஜித்த கடைப்பிடித்த சிவராத்திரி விரதம், அதனால் அவர் பெற்ற அற்புத பலன்களை பற்றி பார்ப்போம். அரணை சாட்சியாக வைத்து அரசாட்சி புரிந்து வந்த அரசே சாந்தனு மகாராஜா. இவரை பற்றி சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவரவர்கள் பக்திக்கு ஏற்றாற்போல் அவரது ஆட்சியிலே, சாந்தனு செய்த ஆட்சியிலே நாட்டு மக்களும் இதர ஜீவராசிகளும் மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். சாந்தனு மகாராஜா சிவராத்திரி பூஜையை ஒரு சிவராத்திரி கூட விடாமல் தவறாமல் செய்து வந்த மாபெரும் சிவபக்தர். ஒவ்வொரு சிவராத்திரி தினத்திலும் நிர்ஜல உண்ணாவிரதம், தண்ணி கூட குடிக்க மாட்டார், உறங்க மாட்டார். உறங்காவிரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை அற்புதமாக செய்து வந்தார். சாந்தனு மகாராஜா செய்யும் சிவராத்திரி பூஜையிலே தூப ஆராதனை மிகவும் பிரதானமான ஒன்று. அதாவது மிகவும் வாசனை உள்ள மஞ்சுபாஷ்ய மகரிஷி என்று தயாரித்து கொடுத்த முறையிலே சாம்பிராணியை தயாரித்து போட்டவர். அதை சாம்பிராணியை கொண்டு வந்தவர் மஞ்சுபாஷ்ய மகரிஷி. அப்படி இந்த பூலோகத்திற்கு முதலிலே சாம்பிராணி மூலிகையை கொண்டு வந்தவர் என்பதை இப்பொழுது நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். சாந்தனு மகாராஜாவின் சிவபக்தியிலே மகிழ்ந்த ஸ்ரீ மஞ்சுபாஷ்ய மகரிஷி அவருக்கு 108ற்கும் மேற்பட்ட ரகசிய தூப வழிபாட்டு முறைகளை செய்து கொடுத்தார். சாம்பிராணி தூபத்திலே 108 விதமான ரகசிய முறைகள். ஆதலால் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினத்தோடு சேரும் நட்சத்திரம், யோகம், கரணம், திதி, கிழமை, அயன காலம், உத்தராயணம், தட்சிணாயனம், லக்னம், ஹோரை, மாதம், ருது ஆகிய பரிமாணங்களுக்கு ஏற்ப தகுந்த மூலிகையை தேர்ந்து எடுத்து சாம்பிராணி தூபத்தை இறைவனுக்கு சாந்தனு மகாராஜா செய்து சமர்ப்பணமே செய்து விடுவார். இப்படி மூலாஞ்சன கர்ண தூபம், பலாச பால்குண தூபம் போன்றவை எல்லாம் சாந்தனு மகாராஜா இட்ட ஒரு சில இரகசிய தூபங்களை, அந்த கலவைகளில் விசேஷமாக பெயர்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய கலவைகளுக்கெல்லாம் ஒரு பெயர் உண்டு. ஆனால் 7 குழந்தைகளை இழந்த சாந்தனு மகாராஜா, அவருக்கு பிறந்த 7 குழந்தைகள் இழந்து விட்டார். சாந்தனு மகாராஜா மன ரீதியாக மிக மிக வருத்தமடைந்து பாதிப்படைந்து விட்டார். புத்திர சோகத்தால் மனம் மிகவும் வாடிப்போனது. அவர் என்ன செய்கிறார் என்று கூட தெரியாமல் புத்தி தத்தளித்து போகும் நிலைமைக்கு ஆளாகிவிட்டார். அதே காலத்திலே திரு நீலகண்ட பரதேசி என்ற ஒரு மாபெரும் யோகி அங்கே வாழ்ந்து வந்தார். உண்மையான சிவபக்தியோடு வாழும் அரசன் இவ்வாறு திணறுவதை, கஷ்டப்படுவதை கண்டு மிக மிக வருந்தி இதற்கான தீர்வை பெற திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று திரு அண்ணாமலை கிரிவலத்தை ஆற்றினார். மன்னனுக்காக தீர்வையும் இந்த அருணாச்சலேஸ்வரர் இந்த யோகிக்கு தந்தருளினார். அந்த அருணாச்சலேஸ்வரின் கட்டளைப்படி சாந்தனு மகாராஜாவை அந்த யோகி திரு நீலகண்ட பரதேசி மகா சிவராத்திரிக்கு அந்த தினத்தன்று ஒரு குறிப்பிட்ட சிவாலயத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே சாந்தனு மகாராஜா யோகியின் கட்டளைக்கு பணிந்து இணங்கி அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தூப பூஜை, சாம்பிராணி புகையை அடர்த்தியாக ஆற்றினார். பிறகு அந்த ஆலயத்தை அங்க பிரதர்சனம் செய்தார். தரையிலே விழுந்து அங்க பிரதர்சனம் செய்தார். இந்த பூஜைகளை செய்த பிறகு உடனடியாக சாந்தனு மகாராஜாவிற்கு அந்த மாயை விலகி மன தெளிவும் மன அமைதியும் ஏற்பட்டு விட்டது. வெகு விரைவில் 8வது குழந்தையாக புவனமே போற்றக்கூடிய, உலகமே போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பீஷ்மாச்சாரியாரும் பிறந்தார். இதை பாருங்கோ, ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் எப்படி பிறந்தார் என்பதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்களெல்லாம் உத்தியோகம், தொழில், குடும்பம், ஆரோக்கியம், உற்றார் உறவினர் என பல காரணங்களினால் மனரீதியாக பாதிப்படைய பெற்றோர் முழு பக்தியோடு மகா சிவராத்திரி தினத்திலே இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தூபம் இட்டு
முக்கியம் முக்கியம் மிகவும் முக்கியமானது. அடர்த்தியான சாம்பிராணி தூபம் விட்டு ஆலயத்தை அங்க பிரதர்ஷனம் செய்து வருவதால் அவர்களது மனக்குறை மற்றும் மனபாரம் அப்படியே நீங்கி மனசாந்தம் பெற்று சாந்தியும் பெறுவார். இந்த பூஜையை மாத சிவராத்திரி தினங்களிலும் நீங்கள் செய்யலாம். இதனை மற்றவர்களிடமும் எடுத்து சொல்லலாம். பகிர்ந்து கொண்டு தெய்வீக சேவை ஆற்றினால் பலன்களோ கோடி கோடியாக பெருகும். திரு நீலகண்ட பரதேசி மகா யோகியே போற்றி போற்றி போற்றி. சிவராத்திரி திருநாளே போற்றி போற்றி போற்றி. ஓம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.